ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிக்கோனோட Z6 III இந்த கேமராவோட ஆட்டோ ஃபோக்கஸ் செட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிக்கோனோட Z6 III இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ஷியலி ஸ்டாக்டு CMOS சென்சார் உள்ள ஒரு கேமரா. செம்ம ஸ்பீடான ஒரு கேமரா. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இப்போ இருக்க மிரர்லெஸ் கேமராஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃபேஸ் டிடெக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் டிடெக்ஷன். ஃபேஸ் டிடெக்ஷன் அண்ட் கான்ட்ராஸ்ட் டிடெக்ஷன் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோஸ் பற்றி பண்ணியிருக்கோம் ஆட்டோ ஃபோக்கஸ் பற்றி, அது கூட போய் பாருங்கள். ஸோ இப்போ வர கேமராஸ் எல்லாமே நம்ம ஹைப்ரிட் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆன் சென்சார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்சார், நம்ம இமேஜ் சென்சார் இருக்குங்களா, அதில் தான் வந்து இப்போ ஆட்டோ ஃபோக்கஸும் சேர்ந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹைப்ரிட் ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா. ஸோ இந்த கேமராவோட ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் இருக்க அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா மோட்ஸ், அது என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கிறத பார்ப்போம். இது ஒரு லாங்கான வீடியோ, அதனால் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த கேமராவோட ஒரு மெனு மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இப்போ வந்து வீட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், ஏன்னா வந்து என்னால் வந்து வெளியிலலாம் போக முடியல, நிறைய வந்து மழை பெய்யறதால. ஸோ வீட்லேயே வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கேமராவை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னேன் ஹைப்ரிட் ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேஸ் டிடெக்ட் ப்ளஸ் வந்து கான்ட்ராஸ்ட் டிடெக்ட். ஒரு சின்ன ஒரு நருட்டோ ஒரு பொம்மையை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மொத்தம் 773 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் மோட்ஸ், அதாவது உங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸில் வந்து முதல்ல வர்றது பார்த்தீங்கன்னா AFS. ஸோ இந்த AFS அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சர்வோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் மூவிங் சப்ஜெக்ட், மூவ் ஆகாத சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் AFC, இது வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் சப்ஜெக்ட்ஸ், அதாவது சப்ஜெக்ட் வந்து நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த கண்டினியூஸ் சர்வோ AF வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மேனுவல் ஃபோக்கஸ். இது இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மோடு இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மூவி மோடுக்கு மாற்றிக்கிட்டு உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா AFFன்னு வரும், ஃபுல் டைம் சர்வோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஹாஃப் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அழகாக வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து சூப்பராக வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வந்துடும். இது வந்து இந்த AFF, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் அந்த மெனுக்கு உங்களுக்கு போய் காட்டுறேன், ஏன்னா மெனுவில் பார்க்க வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபோக்கஸ் மோட்ஸ் போகிறோம். ஃபோக்கஸ் மோட்ஸில் நம்ம வந்து பண்ணியாச்சு, பார்த்தாச்சு சிங்கிள் AF இதெல்லாமே. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஏரியா மோட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு போகிறோம். ஃபோக்கஸ் ஏரியா மோட்ஸுங்கிறது எப்படி வந்து ஃபோக்கஸ், எங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுது கேமரா அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ் ஏரியா மோடுன்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் AF. ஒரு சின்ன ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது தான் இந்த சிங்கிள் பாயிண்ட் AFன்னு சொல்கிறோம். செகண்ட் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக் ஏரியா. டைனமிக் ஏரியா அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பாயிண்ட் வந்து உங்களுக்கு மெயின் பாயிண்ட்டாக இருக்கும். அதை சுற்றி இருக்க மற்ற ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ்லேருந்து இந்த சிங்கிள் பாயிண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கும். அதாவது ஒரு கண் வந்து ஓப்பன், மற்ற சுற்றி இருக்க அந்த 9 கண் வந்து க்ளோஸ்ட். ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக் கான்செப்ட். ஸோ பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ்லேருந்தும் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து டைனமிக் ஏரியா. இது வந்து மூவிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு நான் ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்தது வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம இது மெனுலே காட்டுறேன் வைட் ஏரியா. வைட் ஏரியாங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ராடராக இருக்கும். ஒரு நம்ம என்ன சொல்லுவோம், ஃபுல்லாக வந்து ஹோல் ஏரியாவையும் வந்து கன்சிடர் பண்ணது, ஹோல் ஏரியா ஆஃப் த ஃப்ரேம், அதாவது இந்த ஃபுல் ஃப்ரேமில் இந்த ஹோல் ஏரியா ஆஃப் த ஃப்ரேமையும் வந்து இந்த இதில் வந்து கன்சிடர் பண்ணது. இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோட் இருக்குது. இப்போ அதுவும் என்னென்னு பார்ப்போம். வைட் ஏரியா AFC1. ஸோ இதுதான் வந்து அதோட இன்ட்ரெஸ்டிங்கான மோடு. இது வந்து இப்போ வந்து கஸ்டம் செட்டிங் பண்ணிக்கிறோம் நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்டோட சைஸை. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனமிக் ஏரியாவில் வந்து ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் பார்த்தா ஒரு சைஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வைடு ஸ்மால், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த பாக்ஸ் மட்டும் தான் மூவ் ஆகுது. பட் இந்த பாக்ஸோட சைஸை வந்து நான் நீளமாவோ இல்லை நேராவோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த C1 மோடுக்கு போங்க. C1 மோடுங்கிறது இந்த கஸ்டம் மோடு. கஸ்டம் மோடில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதோட அகலத்தையோ இல்லை அதோட கவரேஜ், அதாவது இந்த நீளத்தையோ இல்லைனா நம்ம அதாவது என்ன ஹாரிசான்டலாவோ வர்டிகலாவோ வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் அந்த ஓகே பட்டன் பக்கத்தில் இருக்க அந்த கர்சர் வச்சு நீங்கள் வந்து அந்த பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸோட அளவை வந்து நம்ம வந்து குறுக்கிக்கிறோம், இல்லைனா வந்து அகலமாக வந்து நம்ம வச்சுக்கிறோம். இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது, அதுவும் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தா இதில் வந்து C2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. C2வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம முதல்ல வந்து ஹாரிசான்டலில் பார்த்தோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்டிக்கலாக இருக்கும். வேர்ட்டிக்கலாக இருக்கிறத நம்ம வந்து எப்படினாலும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் ஏரியா வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து குறிக்கிக்கிறோம். ஸோ சரிங்களா, இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். உங்கள் வந்து இப்போ நருட்டோவே நிற்கிறாரு. இப்போ அவருக்கு மட்டுமே நான் அந்த ஏஎஃப் பாயிண்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து இந்த C2 அப்படிங்கிற இந்த மோடு. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் காமர்ஸ்லாம் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாக வந்து ஒரு பர்சனோட அந்த ஃபுல் லென்த் போர்ட்ரேட்டுக்குமே இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து C2 மோடு. இது வந்து நல்லா இருக்குது இந்த மோடு. நெக்ஸ்ட்டு வரது பார்த்தீங்கன்னா 3D ட்ராக்கிங். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நிக்கான் யூசர்ஸ்க்கு. ஒரு சிங்கிள் பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அது அப்படியே அழகாக வந்து ட்ராக் ஆகிட்டே போகும். நிறைய வந்து கலர் பேஸ்டாகவும் இன்ஃபர்மேஷன் எடுக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஏரியா ஏஎஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேமரா வந்து டிசைட் பண்ணி எடுக்குது ஏஎஃப் பாயிண்ட் எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆட்டோ ஏரியா ஏஎஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து நமக்கு ஒரு சின்ன கேள்வி வரும், இந்த பின் பாயிண்ட் ஏஎஃப் வந்து ஏன் வந்து ஒர்க் ஆகலை எனக்கு அப்படின்னு. இது வந்து கிரேயாக இருக்குது, ஏன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பின் பாயிண்ட் ஏஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு பூச்சியோட கண் அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம பண்ணுறது. இது வந்து ஏஎஃப் எஸ்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், உங்களுக்கு வந்து சியில் ஒர்க் ஆகாது, ஏஎஃப் சியில். ஸோ அதனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎஃப் சியில் வந்து ஒர்க் ஆகாமல் ஏஎஃப்எஸ்ல வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ பின் பாயிண்ட் ஏஎஃப் மட்டும் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவராக தான் இருக்கும் பாயிண்ட்ஸு. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் பர்ஃபார்மன்ஸு. ஸோ அதனால் இந்த ஒரு இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஏஎஃப்எஸ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சப்ஜெக்ட் டிடெக்ஷன் போயிடலாம். சப்ஜெக்ட் டிடெக்ஷனில் வந்து உங்களுக்கு ஆட்டோவில் இருக்குது. ஆட்டோ அப்படிங்கிறது நார்மலாக எல்லாமே ஆட்டோவில் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆட்டோவில் சில நேரங்களில் வந்து கேமரா வந்து மிரர்லெஸ் கேமராஸ் பொதுவாக ஸ்லோ ஆகும். ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு வெட்டிங் தான் எடுக்க போகிறோம், ஆப்வியஸாக நம்ம வந்து பீப்புள் தான் எடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம பீப்புள்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த இடத்துல போய் ஆட்டோ வந்து நம்ம கொடுக்க வேண்டாம், ஏன்னா சின்ன லேக் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது எல்லா மிரர்லெஸ் கேமராஸ்லேயும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேனுவல் ஃபோக்கஸில் கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் டிடெக்ஷன். இதுதான் வந்து ஒரு ஹைலைட்டு. ஏன்னா மேனுவல் ஃபோக்கஸில் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து பிளாங்க் ஆகிடுவோம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஃபோக்கஸ்லேயும் இந்த சப்ஜெக்ட் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டுமே இருக்கும். மேனுவல் டிடெக்ஷன் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டுமே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து இப்போ நான் கையில் தான் வச்சு ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன், மேனுவலாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடச்சிடும். ஃபேஸ் டிரெக்ஷனு, ஐ ஆட்டோ ஃபோக்கஸு, இது எல்லாமே அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான மோடு நிக்கானை பொறுத்தவரைக்கும். இந்த மேனுவல் ஃபோக்கஸ்லேயும் வந்து சப்ஜெக்ட் டிடெக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோலாம் ஷூட் பண்ணீங்க, சினிமாட்டிக் வீடியோ அப்படி ஷார்ட் ஃபிலிம்லாம் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு இதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் இருக்குது, பட் இதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் VR டு ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது எப்பயுமே நார்மலாக வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு சென்டர்லேருந்து தான், அதாவது சென்டர்லேருந்து தான் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகும். பட் இந்த லிங்க் VR டு ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டோ அந்த ஏதாவது வந்து சென்டர் ஆக்கிக்கிட்டு அந்த வைப்ரேஷன் டிரெக்ஷன் ஒர்க் அவுட் ஆகுது. இது இன்னும் வந்து சூப்பராக இருக்கும், உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து ரெகுலர் VRோட இது வந்து பெட்டராக இருக்கும். தென் இதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ் அப்படியே பார்க்கலாம். சும்மா கஸ்டம் செட்டிங்ஸ்குள்ளேயே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வரது பார்த்தீங்கன்னா AFC ப்ரையாரிட்டி செலெக்ஷன். இதில் பார்த்தா ரிலீஸில் இருக்குது. பட் AFCயில் வந்து ரிலீஸ் வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட் ஷூட் பண்ண போகிறீங்க. நான் ஸ்போர்ட்ஸ் ஷூட் பண்ண போகிறேன்னா ரிலீஸ் வச்சுக்கலாம். ஃபோக்கஸ் ப்ளஸ் ரிலீஸ் கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு வெட்டிங் ஷூட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் ப்ளஸ் ரிலீஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வந்து ஜானர் ஷூட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் AFS ப்ரையாரிட்டி டெஃபினட்டாக வந்து ஃபோக்கஸ் தான். தென் வந்து உங்களுக்கு அடுத்தது வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பார்த்துட்டே இருக்கேன். ஃபோக்கஸ் ட்ராக்கிங் வித் லாக் ஆன். ஒன்றும் இல்லை, இது வந்து என்னென்னா சென்டரில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் நடுவில் இன்னொரு சப்ஜெக்ட் வராங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ குவிக்காக வந்து ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். இன்கேஸ் நான் வந்து குவிக் அப்படின்னு வச்சோம்னா இமீடியட்டாக வந்து ஷிஃப்ட் ஆகிடும். இது வந்து வீடியோவில் வந்து ரொம்ப ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நானே ஒரு சாம்பிள் வீடியோ காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக தான் அந்த ஃபோக்கஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ரெஸ்பான்ஸ், அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு வெட்டிங் சினாரியோ நம்ம வந்து இந்த 3லேயே வச்சுக்கலாம். ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ், எல்லா ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அகெயின் தென் ஸ்டோர் பாயிண்ட்ஸ் பை ஓரியன்டேஷன் வந்து இப்போ நம்ம கேமரா வந்து லேண்ட்ஸ்கேப்லேருந்து வெர்டிக்கலுக்கு திருப்புறோம் அப்படிங்கும்போது ஃபோக்கஸ் பாயிண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் ஏரியா AF ஏரியா மோட் ரெண்டுமே வந்து கேமரா திருப்பும் போதுமே உங்களுக்கு வந்து அது வந்து ஒரே மாதிரியே ஒர்க் ஆகிற மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட், பர்சிஸ்டன்ஸு இதை வந்து நான் ஆட்டோலேயே வச்சுக்கிறேன். தென் லிமிட் ஏஎஃப் ஏரியா மோட் செலெக்ஷன் வந்து எதுவுமே லிமிட்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஃபோக்கஸ் ரேப் அரவுண்ட், இந்த பாயிண்ட் ரேப் அரவுண்ட் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து என்கிட்ட வந்து இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து நான் ரேப் அரவுண்ட் வந்து ஆஃப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இப்போ ஆனில் இருக்குது, ஆக்சுவலாக ஆனில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட் வந்து நான் இப்போ ஆஃபில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட் வந்து நான் வந்து கார்னருக்கு தள்ளணுன்னா அதுக்கப்புறம் மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் கீழே வந்து அதை தள்ளினாலும் மேலே தள்ளினாலும் அதோட ஸ்டாப் ஆகிடும். பட் இதே நான் ரேப் அரவுண்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே சைடில் வந்துச்சுன்னா திருப்பி லெஃப்ட்டில் போகிறது, லெஃப்டோட எண்டு போயிட்டு திருப்பி ரைட்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து குவிக்கான இது வந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ரேப் அரவுண்ட் ஆன். தென் ஃபோக்கஸ் பாயிண்ட் டிஸ்பிளே, ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங்கு, செலெக்ஷன் ஸ்பீடு, இது எல்லாமே நார்மல் தான், எல்லாமே டிஃபால்ட்டாகவே வச்சுருக்கேன். தென் இதுக்கப்புறம் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மோடு வந்து ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்லைட் வியூங்கிறது டோட்டல் டார்க்னஸில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது சுத்த இருட்டில் கண் எதுவுமே தெரியாது நமக்கு. ஸோ அந்த இடத்துல ஸ்கையை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்டார்லைட் வியூ வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த ஸ்டார்லைட் வியூவில் வரும்போது நீங்கள் வந்து சுத்த லோ லைட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மோடு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து டோட்டல் டார்க்கில் நீங்கள் லைட் பெயிண்டிங் ஷாட்டில் எடுக்கிறதுக்குலாம் இந்த மோடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம நிக்கானோட Z6 III இந்த கேமராவோட ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸ் அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா மோட்ஸ் பற்றி பார்த்தோம், செட்டிங்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி ஏதாவது வேறு கேமராவுக்கு வந்து செட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த கேமரா பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் ஒரு வீடியோ வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் திஸ் வித் யுவர் நிக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டில் தென் பை.